2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழமொழி 400. பழமொழி 400ல் 400 பழமொழிகள் இருக்குது. அந்த 400 பழமொழிகளை எப்படி ஈஸியாக படிக்கலாம்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் 2025ஓட குரூப் 4 கொஸ்டின். இந்த எக்ஸாமில் பழமொழியிலிருந்து எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். 34வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் சி, பகையை நீக்குதல். பழமொழி 400 புக்கில் இப்போ சொன்ன பழமொழி 219வது பழமொழி. கீழே இருக்குதுங்களா? தனிமரம் காடாதல் இல், இதுதான் பழமொழி. என்னது? தனிமரம் காடாதல் இல், இதுதான் பழமொழி. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? பகையை நீக்குதல். இந்த மாதிரி தானே நமக்கு குரூப் 4 2025 கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் உள்ளதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லி படிச்சிட்ருக்காதீங்க. நீங்கள் பழமொழியை கீழே படிங்க. தனிமரம் காடாதல் இல், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஆன்சர் என்னென்னா மேலே இருக்குது பாருங்கள், பகையை நீக்குதல். இது ரெண்டை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த 400 பழமொழியில் படித்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் எல்லோரும் படித்து பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒரு 5 பழமொழியாக பார்க்கலாம். டெய்லி ஒரு 5 பழமொழியாக நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம்தான். 5 நிமிஷத்தில் ஒரு 5 பழமொழி நம்ம பார்த்தோம்னா போதும். நம்ம ஒரு 80 டேஸில் ரொம்ப ஈஸியாக இந்த பழமொழி 400ல் இருக்கிற 400 பழமொழிகளும் ரொம்ப ஈஸியாக நம்ம படித்து முடிச்சலாம். அதனால் நம்ம டெய்லி ஒரு 5 பழமொழியாக பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒரு 5 பழமொழிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. பழமொழி 400. பழமொழி 1, பெரியதன் ஆவி பெரிது. ஆன்சர் அருகன் அடி போற்றுவோம். பழமொழி 400. பழமொழி 2, அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். ஆன்சர் மேல்நிலை அடைதல். பழமொழி 3, அக்காரம் பால் செறுக்கும் ஆறு. ஆன்சர் அறநெறியாளனுக்கு உபதேசம். பழமொழி 400. அதில் 4வது பழமொழி, அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. இந்த பழமொழிக்கான ஆன்சர் தளராதவன் செல்வன் ஆவான். 4வது பழமொழி என்ன? அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. இந்த பழமொழியோட பொருள் என்ன? தளராதவன் செல்வன் ஆவான். இந்த பழமொழி 5வது பழமொழி. 5வது பழமொழி என்னன்னா, அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். இதோட விளக்கம் என்னென்னா, கொடியவன் பார்க்க மாட்டான். 5வது பழமொழி என்ன? அஞ்சாதே தின்பது அழுதவன் கண். இதனோட பொருள் என்ன? கொடியவன் பார்க்க மாட்டான். நீங்கள் இந்த மாதிரி பழமொழி, அந்த பழமொழியோட இந்த விளக்கம் மட்டும் படித்தாலே போதும். இந்த பழமொழி இப்படி கொடுப்பாங்க. கீழே இருக்கிற ஆன்சர் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இதுதான் ஆன்சர். 4 ஆப்ஷனில் இந்த ஆன்சர் தான் வரும். அதனால் நீங்கள் இந்த பழமொழியை படிச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஆன்சரை நான் கொடுத்துருக்குற லைனை இதை மட்டும் படித்தாலே உங்களுக்கு போதுமானது. ஒவ்வொரு வீடியோலையும் நான் 5 பழமொழி போடுறேன். 5 பழமொழியாகவும் நீங்கள் படிச்சுட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த 5 பழமொழியை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.